ஹலோ மக்களே, வெல்கம் டு மிடில் பெஞ்ச் துளிகள் எபிசோட் 2 வித் மனோஜ், எஃப்டி, குற்றலி, பாரதி. லாஸ்ட் எபிசோட் ஒரு குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணோம். இந்த எபிசோட் ஒரு பாரதியார் கவிதை வரிகளோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற ஒரு தெய்வ பாடலோட கடைசி வரிகள்ல இருந்து தான் இந்த பாட்காஸ்ட்டை தொடங்க போகிறோம். நிதி மிகுத்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், அதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருளீர், ஆண்மையாளர் உழைப்பினை நல்கீர், மதுர தேமொழி மாதர்கள் எல்லாம் வாணி பூசைக்குரியன பேசீர், எதுவும் நல்கி இங்கெவ்வகையானும் இப்பெருந்தொழில் நாட்டுவம் வாரீர். கலைமகளை வணங்கி பாரதியார் அருளிய பாடல். இந்த பாட்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறதில்ல. இந்த பாட்டை பேஸ் பண்ணி குற்றலி ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. அந்த கவிதையை நம்ம பார்க்க போறோம். நாம் தினமும் பேசுகிற நண்பர்கள் ஆரம்பித்து நம்ம நாட்டு தலைவர்கள் வரைக்கும் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத 3 ஸ்டெப்பில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த கவிதையை 2 வெர்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஒன்று முழுக்க முழுக்க தமிழில், இன்னொன்று தங்கிலீஷில் ஜென்சி வெர்ஷன். முதல்ல தமிழ் வெர்ஷன் பார்ப்போம். சொல்கிற சொல்லில் நேர்மறை காணி, நேர்மறை இல்லையே உள்நோக்கம் அறிவி, உள்நோக்கம் நஞ்சானால் சேர்கின்ற விதம் பாரீர், எது செய்தினும் நன்மை இல்லையேன் புறக்கணித்து செல்வீர். இப்போ ஜென்சி வெர்ஷன் பார்க்கலாம். சொல்கிற சொல்லில் பாசிட்டிவிட்டி காணீர், பாசிட்டிவிட்டி இல்லையேல் இன்டென்ஷன் அறிவீர், இன்டென்ஷன் பாய்சன் ஆனால் கன்வேயிங் மெசேஜ் பாரீர், எது செய்தினும் நன்மை இல்லையேல் இக்னோர் செய்வீர். என்ன சொல்கிறாங்க சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒருத்தர் நம்மக்கிட்ட ஏதாச்சும் சொல்கிறாங்க அப்படின்னா சொல்கிற விஷயம் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பாருங்கள். பாசிட்டிவாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஒருவேளை நெகட்டிவாக இருந்தால் அவங்க என்ன இன்டென்ஷனில் சொல்கிறாங்க, நம்மளோட நல்லதுக்காக சொல்கிறாங்களா இல்லை கெட்டதுக்காக சொல்கிறாங்களான்னு பாரு. அப்படி கெட்டதாக சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மெசேஜ் எப்படி கன்வே ஆகுதுன்னு பாருங்கள். சில பேர் நெகட்டிவ் கெட்டதுன்னு நினச்சி சொல்லுவாங்க, ஆனால் அவங்க பேசுகிற பேச்சு பாசிட்டிவாக கன்வே ஆகிடும். அப்படி ஆனிச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை அப்படியும் நெகட்டிவாக தான் நம்மளுக்கு மெசேஜ் கன்வே ஆகுது அப்படின்னா அவங்கள ஜஸ்ட் இக்னோர் அல்லது பிளாக் பண்ணிடுங்க. ஆன்லைனில் மட்டும் இல்லை, ஆஃப்லைன்லேயும். நன்றி, வணக்கம், வந்தே மாதரம்.